எதிர்வரும் 6ஆம் தேதி நாளை மறுதினம் நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலுக்கான யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. 517 வாக்களிப்பு நிலையங்களிலே இத்தேர்தல் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் 243 வட்டாரங்களில் இந்த வாக்கெண்ணல் செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி வளாகம் எங்களாலும் சிரேஷ்ட வடமாகாணத்திற்குரிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராலும் மேற்பார்வை செய்யப்பட்டு அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தேர்தல் கடமைக்காக இணைக்கப்படுகின்ற உத்தியோகத்தர்களுடைய வரவு முதல் அவர்கள் இந்த கடமைகளை நாளை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே காலை 7 மணி முதல் இந்த வாக்குப்பட்டிகள் வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கின்ற நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அதற்குரிய இட ஒழுங்கமைப்பு உட்பட அனைத்து விடயங்களும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. நாளை காலையிலே காலை 8 மணிக்கு முதலாவது பஸ் வண்டி யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து வாக்குப்பட்டி வாக்கு சீட்டு உட்பட இதர ஆவணங்களுடன் புறப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே வேளையிலே வாக்களிப்பு நிலையங்கள் பிரதேச செயலாளர்கள் மூலம் கிராம உத்தியோகத்தர்கள் மூலம் அங்கு தயார்படுத்துவதற்குரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த வகையிலே சுமூகமான முறையிலே எதிர்வரும் 6ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தேர்தல் நடைபெறுவதற்குரிய அனைத்து ஒழுங்குகளும் ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த வகையிலே நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் செயற்பாடுகளிலே பொதுமக்கள் ஆர்வத்தோடு செயற்பட்டு தங்களுடைய வாக்குகளை உரிய நேரத்தில் அளிப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாவட்டத்தினுடைய தெரிவத்தாட்சி அலுவலர் என்ற வகையிலும் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற வகையிலும் பொதுமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தீவக பிரதேசத்திற்கான வாக்குப்பட்டிகள் வாக்குச்சீட்டுகள் எடுத்துச் செல்வதற்குரிய ஏற்பாடுகள் நேற்றைய தினம் இலங்கை கடற்படையுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே வகையிலே நெடுந்தீவு பிரதேசத்திற்கான வாக்கு சீட்டுகளும் நைனாதீவு பிரதேசத்திற்கான வாக்குச்சீட்டுகளும் காலை 9 மணிக்கு குருகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து நெடுந்தீவுக்காக வடதாரகையிலும் நைனாதீவுக்காக தனியார் போக்குவரத்து படகு மூலம் எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. அந்த வகையில் அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடற்படையினராலும் போலீசாராலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அனலதீவு மற்றும் எழுதீவுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் கடற்படையினுடைய உதவியோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்காகவும் 9 மணிக்கு ஊர்காத்துறை இறங்குதுறையிலிருந்து தேர்தலுக்குரிய ஆவணங்கள் எடுத்துச் செல்வதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அங்கும் கடற்படை மற்றும் போலீசாருடைய இணைந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதே வேளையிலே தீவு பகுதியிலே ஏதாவது அனர்த்தங்கள் அவசர தேவைகள் ஏற்படும் பட்சத்திலே அதற்குரிய விசேட தரித்து நிற்கின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நாங்கள் கடற்படையுடன் கலந்துரையாடி மேற்கொண்டிருக்கின்றோம். யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற 517 வாக்கெடுப்பு நிலையங்கள், அதாவது 17 உள்ளூர் அதிகார சபைகளுக்கான 517 வாக்கெடுப்பு நிலையங்களிலே வாக்குச்சாவடிகளில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட பின்பு வட்டாரங்களில் ஒரு மத்திய நிலையத்தில் வாக்கெடுப்பு நடைபெறும். அந்த வட்டாரத்துக்கு மத்திய நிலையத்திலே ஒவ்வொரு வாக்களிப்பினுடைய வாக்குகளும் வெவ்வேறாக எண்ணப்பட்டு அந்த வாக்களிப்பு நிலையத்தினுடைய பெறுபேறுகள் தனியாக வெளியிடப்பட்டு அந்த வட்டாரத்து மத்திய நிலையத்திலே இந்த வாக்களிப்பு நிலையங்கள் அந்த வட்டாரத்துக்குரிய சகல வாக்களிப்பு நிலையங்களுடைய பெறுபேறுகள் ஒன்று சேர்க்கப்பட்டு வட்டாரத்தினுடைய பெறுபேறு அந்த வட்டாரத்திலேயே வெளியிடப்படும். அதன் பின்பு வட்டாரத்தின் பெறுபேறு வட்டாரத்துக்கு பொறுப்பான உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள் இந்த மத்துலிய யாழ் மாவட்ட செயலகத்தில் அமைந்திருக்கின்ற பெறுபேறுகள் கையளிக்கும் நிலையத்தில் கையேற்கப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு சபையினுடைய ஒவ்வொரு கட்சிகள் பெற்றுக்கொண்ட மொத்த பெறுபேறு தெரிவத்தாட்சி அலுவலர் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தினுடைய கூட்ட மண்டபத்தில் வைத்து வெளியிடப்படும். He should accommodate at 7 o'clock. 7 is okay. These are police areas. These are area. Police area. मैं बेस कर रहा हूँ. Divide the police station by the no. Yes. We are dividing. Divide the police. Something I need. Okay, good.
Come inside the vehicle and these. We will give the vehicle number. Last time we put the handbag on the. Police post. They are no need for vehicle. Anyhow, we all. I think all the. That here the final results we will. Yeah, no.